Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 7 Mensuration Unit Exercise Question number 4 எப்படி solve பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். An oil funnel of tin sheet consists of a cylindrical portion 10 cm long attached to a frustum of a cone. If the total height is 22 cm, the diameter of cylindrical portion be 8 and the diameter of the top of the funnel be 18 cm, then find the area of the thin sheet required to make the funnel. Funnel shape என்னன்னு வரைஞ்சிருக்கேன். கீழே வந்து சிலிண்டருக்கெல்லாம் இருக்கும், மேலே வந்து ஃப்ரஸ்டம் மாதிரி இருக்கும். கரெக்டாக டோட்டல் ஹைட் எவ்வளோ சொன்னாங்க? 22 சென்டிமீட்டர். அதுலேயும் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோடது மட்டும் 10. 22ல் 10 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃப்ரஸ்டமோட ஹைட் வந்து 12. அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட டயமீட்டர் என்ன சொன்னாங்க? 8. ஸோ இது ஃபுல் 8னா ரேடியஸ் 4. இங்கேயும் ரேடியஸ் என்ன ஆகிடும்? 4. இப்போ மேலே டாப் ஆஃப் த ஃபனல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18. அப்போ டோட்டல் வந்து 18 அப்படின்னா ரேடியஸ் வந்து 9. இப்போ நமக்கு ஹைட்டு தெரிஞ்சிருச்சு, ரேடியஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டின் ஷீட். இதை செய்கிறதுக்கான ஷீட் இருக்கு இல்லையா, டின் ஷீட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், இது ரெண்டும் கண்டுபிடிச்சா தான் அது செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டின் ஷீட் வந்து ரெக்வயர் ஆகுதுன்னு தெரியும். ஸோ சொல்யூஷனில் கிவன் எல்லாம் எழுதிடலாம். சிலிண்டர் கீழே ஃப்ரஸ்டம் எழுதலாம். சிலிண்டரோட ஹைட் H1ன்னு எடுத்துக்கிறேன். ஹைட் 1 எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். அடுத்தது ரேடியஸ் R1ன்னு எடுத்துக்கலாம். ரேடியஸோடு வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம்க்கு 2 ரேடியஸ் வரும். ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துக்கலாம். H2 ஹைட் எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ், டாப் ரேடியஸ், ஸோ கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? டாப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் எவ்வளோ? 9 சென்டிமீட்டர். அதே மாதிரி பாட்டம் ரேடியஸ் ஸ்மால் r2 இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ ஃப்ரஸ்டமில் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும்னா ஸ்லாண்ட் ஹைட் ஒன்று வேணும். அதை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லாண்ட் ஹைட் L இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். நீங்கள் முதல்ல ஹெச் ஸ்கொயர் எழுதிட்டு கூட எழுதலாம். இங்கே கேபிட்டல் ஆரோட வேல்யூ 9, ஸ்மால் ஆர் வேல்யூ 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் H2ஓட வேல்யூ 12 ஸ்கொயர். 9 மைனஸ் 4 வந்து 5, 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் வந்து 144. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 169. தட் இஸ் ஈக்குவல் டு 13. 169 ஸ்கொயர் ரூட் பண்ணால் 13 கிடைக்கும். 13 சென்டிமீட்டர். இது எல்லோடது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே எழுதியாச்சு. இனி ஃபார்மில் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தின் ஷீட் ரெக்வயர்டு. இதான குவேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம். இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னு எழுதலாம். 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம் πRL. ஆர் வந்து இங்கே 2 இருக்குது. ஸோ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். அதே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். இங்கே வந்து சென்டிமீட்டர் இருக்கிறனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. நெக்ஸ்ட் லைனில் பை காமனாக இருக்குது, எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்ட்டு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 4 இன்ட்டு ஹைட் வந்து 10 ப்ளஸ் கேபிட்டல் ஆர் 9, ஸ்மால் ஆர் வந்து 4, எல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 13. ஓகேங்களா? இப்போ அடுத்த லைனில் 22/7 இன்ட்டு 2 4s are 8, 8 10s are 80 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 வந்து 13. 13 into 13 169. That is equal to 22/7 into இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். 80 169
249 இல்லையா? 249. ஃபஸ்ட்டு 22 இன்ட்டு 249 பண்ணலாம். ஏன்னா நான் இது ரெண்டு டிவைட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணேன், ஆன்சர் கரெக்டாக வரல. ஸோ 249 இன்ட்டு 22 பண்ணோன்னா 9 2s are 18, பேலன்ஸ் 1, 4 2s are 8 + 1 9, 2 2s are 4, 0 8 9 4 8 17 14 5. இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? நம்மளோட ஆன்சர் என்ன? 5478. இதை நம்ம என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணணும். 7 டேபிளில் 54 வராது இல்லையா? 7 7s are 49 தான் எடுக்க முடியும். 49, ஸோ 5 பேலன்ஸ், 7 கீழே கொண்டு வந்துடலாம். 7 8s are 56, பேலன்ஸ் 1 8, 2 டைம்ஸ் வந்து 14, பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். பாயிண்ட் வச்சிடலாம். 0 7 5s are 35, பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். பாயிண்ட் இருக்கிறனால 0. 7 7s are 49, பேலன்ஸ் 1, பாயிண்ட் இருக்கிறனால 0. 7 1s are 7. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணதெல்லாம் எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 249 பண்ணும்போது 5 4 7 8 கிடைக்குது, டிவைடட் பை 7. இதை டிவைட் பண்ணும்போது 782.571. நான் வந்து 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் எடுக்கிறேன். இப்போ 1 இருந்ததுன்னா அது வந்து லெஸ் தென் 5. அப்போ நான் வந்து 5 7ஓடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் ரெக்வயர்ட் ஷீட் டு மேக் த ஃபனல். எழுதிடலாமா? Therefore, the area of thin sheet required to make the funnel is 782.57 centimeter square. இத்தனி ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.